வில்லும் அம்பும் ராசி சின்னமாக கொண்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்த நிறைவா அனுபவிக்கக்கூடிய ராசி. தீராத பயணம் இருக்கு. அறிவு தேடல் இருக்கு. முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்கு. சோதனைகளை கடந்து வர்றதுக்கு தைரியம் இருக்கு. உண்மைய தேடி போறீங்க. இதுதான் உங்க வாழ்க்கை பயணமாவும் வச்சிருக்கீங்க. யார பத்தி பேசுறோம்? உலகெங்கிலும் உள்ள தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்முடைய இலக்கு பெருசு. தான் மட்டும் வாழ நினைக்காத ராசி. தன்னை சார்ந்தவர்களுமே நம்ம கூட வளர்ந்து வரணும், வாழணும்னு சொல்லக்கூடிய ராசி. அன்பு பெருசு. யாருக்கும் அடிமை கிடையாது. கஷ்டம் வந்தாலும் பரவால்ல. குழப்பம் இல்லாம தெளிவான இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த இலக்கை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ராசி. தன்னுடன் பயணிக்க யார் ரெடியா இருந்தாலும் சரி, தான் பட்ட கஷ்டம் மத்தவங்க படக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பீங்க. அதனால பல வருடங்கள் தன்னுடைய அனுபவத்த கூட ஈஸியா ஒரு நொடியில சொல்லிக் குடுப்பீங்க. அதாவது தொழில் ரகசியமா இருக்கட்டும், வாழ்க்கை ரகசியமா இருக்கட்டும், இவங்க கிட்ட ரகசியமா இருக்காது. சொல்லிடுவாங்க. என்ன போய் கிடக்கு? இவங்க கிட்ட சொல்றனால நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோம்? நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்துப்போம். நம்மளால 4 பேர் நல்லா இருந்தா பரவால்ல, அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. ஆரம்பத்துல இருந்தே சிறு பிள்ளையில இருந்தே தனக்கான தேவைகளை தானே பார்த்துக்கிட்டு, தன் குடும்பத்தையுமே வளர்க்கணுன்ற ஒட்டுமொத்த பாரத்தையும் சுமக்கூடிய ராசியாகவும் தனுசு ராசி வலம் வரீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஒட்டுமொத்த சுமை இப்ப உங்க தலையில தானே இருக்கு. இல்லன்னு மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட தனுசுவிற்கு தனிமையில நிக்கிறீங்க. யார் நமக்கு துணை இல்ல. பட் இருந்தாலும் என்னை சார்ந்தவளுக்கு நான் துணையா இருப்பேன். உங்களுக்கு வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கு? இதுநாள் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க? இப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? இத தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சில விஷயங்கள மாத்திக்கிட்டு, ஒரு சில விஷயங்கள விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, சில தெய்வங்களுக்கு பரிகாரத்தையும், வழிபாடையும் வச்சுட்டு, வாழ்க்கைய சிறப்பா மாத்திக்க போறோம். சோ, தனுசு அப்டின்னாவே குருவை அதிபதியாக கொண்டவங்க. அதாவது குரு ஆட்சி செய்யக்கூடிய ராசி. குரு அப்டின்னாவே அறிவு, ஒளி, உண்மை, தர்மம். இதுக்கெல்லாம் காரணகர்த்தா இந்த கிரகம் தான். குருவுடைய ஆசீர்வாதம் தாமதமா தான் கிடைக்கும். அதாவது குருவ பொறுத்தவரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட, அவருடைய பார்வைக்கு மட்டும் தான் பலம் அதிகம். இவருக்கு அதிபதியாவே இருந்தாலும் தனுசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசா சிறப்பா வாழாததுக்கு காரணம் இதுவும் கூட. சரிங்களா? அதாவது குருவ பொறுத்தவரைக்கும் தேவர்களின் குரு. சுக்கிரன பொறுத்தவரைக்கும் அசுரனுடைய குரு. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. ஒரு மனுஷன் நல்லபடியா வாழணும். ஏகபோக வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, குடும்பத்துல, கல்யாணத்துல, அதுல இதுலன்னு எல்லாத்துலயும் சிறப்பா இருக்கணும்ப்பா. வாழ்ந்தா அவன மாரி வாழ்ந்தேன்ப்பா அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் வாழணும்னா, அவனுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கும். நமக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம அதிபதி குருங்கிறதுனால சுக்கிர பகவான் நம்மள கண்டாலே புடிக்காது. ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டிங்கிற மாரி எப்பயாச்சும் அந்த ஆளுடைய கருணை பார்வை ஒரு வாட்டி அப்படி விழுந்தா தான் உண்டு. 1% 100க்கு 1% அதையே வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கும். இந்த ஆளு எனக்கு அதிபதி இல்லாம கூட இருந்திருக்கலாம். அப்படின்னு கூட சில சமயம் தோணும். இந்த ஜாதகக்காரங்கலாம் வருவாங்க. ஜாதகத்த எடுத்து வரும்போது தனுசு ராசிய பத்தி பேசுறப்ப அவங்க சொல்லுவாங்க. "அட போங்க எல்லாருக்கும் குரு வந்தா நல்லா இருக்குன்றாங்க. எங்களுக்கு அதிபதியா அவர்தான்னு நீங்க சொல்றீங்க. என்னங்க இப்படி இருக்கு? எவ்வளோங்க கஷ்டப்படுறது நாங்க மட்டும். இன்னைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏதோ கொஞ்சம் அப்படி நல்ல காலம் பொறக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு நம்ம தொழிலோ, முதலீடோ போட்டு உக்காந்தா, அப்பதான் பெருத்த அடி விழுது. என்னதான் பண்றது? அவசரமா தான் முடிவெடுக்கிற மாரி இருக்கு வாழ்க்கை நிலை. இதுல பொழச்சிடலாமா? அதுல பொழச்சிடலாமான்னு மாத்தி, மாத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே எங்களுக்கு சரிப்பட்டு வரலையே! என்னதான் எங்க தலையெழுத்துல இருக்கு? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்படின்லாம் வருவாங்க. அத விட நான் பொதுப்படியே சொல்றேன். இந்த கேள்விலாம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? அதுக்கான விளக்கம் இதோ சொல்றேன் பாருங்க. அதாவது இப்போ படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே, கஷ்டமா இருக்கட்டும், குழப்பமா இருக்கட்டும், நீங்க இழக்கக்கூடிய இழப்புகளா இருக்கட்டும். பின்னாடி நிம்மதியா மாறும், நிலைச்சிருக்கும், மன அமைதி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், செல்வம், புகழ், கீர்த்தியோட அழகா வாழப் போறீங்க. குறிப்பா நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னாவே, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தண்டனைன்னு எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே உங்க வளர்ச்சிக்கான சோதனை அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்க வளர்ச்சிக்கான அடித்தளம்னு எடுத்துக்கோங்க. நல்லா பில்டிங்க ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒவ்வொண்ணா நான் பதில் சொல்றேன். எந்த உறவுமே ஏன் நமக்கு துணையா இல்ல? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கு இல்லையா? தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுக்கு துணையாக பொறந்தவங்க நீங்க. புரியுதுங்களா? மற்றவர்களுக்காக, மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக பெரும்பாலும் துணை புரியக்கூடிய ஆட்களாக பொறந்தவங்க நீங்க. இத உங்க இடத்துலருந்து நான் சொல்லணும் அப்டின்னா, நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க, ஆன்மீக உணர்வு கொண்டவங்க.
இது 3மே இந்த கலியுகத்துல யாருக்கும் ஒத்து வரதில்ல. இதனாலவே யாரும் உங்களுக்கு துணையா வரதில்ல. அட போடா! அவன் சரியான ரூல்ஸ் பேசுறான். அவன் பெரிய நியாயமா நடந்துக்கிறான்டா. அதெல்லாம் நமக்கு செட்டே ஆக மாட்டான். அப்படிங்கிற மாரி. உங்க மனசு பெருசு. எல்லாருடைய மனசையும் அவங்களுடைய இடத்துல இருந்து புரிஞ்சுக்கூடிய ஆட்கள். ஆனா யாருமே உங்கள புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்க அன்பு அளவுக்கு அதிகமா குடுப்பீங்க. ஆனா, நீங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பையோ, பாசத்தையோ, நேசத்தையோ அடுத்தவங்களால கொடுக்க முடியறதில்ல. உண்மைய சொல்லப்போனா, நெறைய பேர் உங்கள வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனா, ஒரு நாள் உண்மைய புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப உயர்வான நிலையில இருப்பீங்க. நீங்க என்னலாம் அடையணும்னு நெனச்சீங்களோ, அது எல்லாத்தையுமே அடைந்திருப்பீர்கள். ஸோ, அப்ப அந்த உறவுகள்லாம் திரும்பி வரும். உங்களுடைய மதிப்பை உணர்ந்து வருவாங்க. கவலைப்படாதீங்க. அதேபோல பெரிய கனவுகள், பெரிய பெரிய கனவு. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் சாதாரணமாலாம் கிடையாது. அதாவது தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும் கனவு காணக்கூடியவங்க இவங்க கிடையாது. தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும். ஏன் சொல்லப்போனா இவருடைய உலகமே சிறப்பா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கலாம். தெய்வத்துக்கிட்ட வணங்குனா கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இதுதான் வேண்டுவீங்க. தனுசு ராசி கனவு அப்படிங்கிறது அளவில்லாதது. பெரிய இலக்கு. அத நோக்கி தான் பறப்பாங்க. வெற்றி அப்படிங்கிறது படிப்படியா தான் ஆனா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வாழ்க்கைங்கிறது ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு இந்த நாள் அப்படி மாறிடுச்சுப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் வாழ்க்கை அப்படிங்கிறது மறுநாள் மாயமா போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா ஒரு நாள் திருப்பம் வரும். அதிர்ஷ்டம் உங்க பக்கத்துல நிக்கும். எப்பம்மா? எப்பதான் அதிர்ஷ்டம் வருது அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் போலயே அப்படின்னு பேசுவீங்க. அப்படி கிடையாது. இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் பட்டாச்சு. இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. சிறப்பா இருக்க போறீங்க. குறிப்பா உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி. ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டமான வாழ்க்கை? பொது தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் 28 வயசு வரைக்கும் சோதனை, குழப்பம். என்ன பண்ணலாம்? படிக்கலாமா? இல்ல வேலை செய்யலாமா? தொழில பண்ணலாமா? வேலைக்கு போலாமா? அப்படி இப்படின்னு நெறைய குழப்பம். உறவுகள்ல முடிவெடுக்க முடியாம. சொல்லப்போனா யார் நல்லவங்க? யாரு கெட்டவங்க? யார் நம்மளுடைய நலத்துக்கு பேசுறாங்க? அப்படின்னு கூட தெரியறதில்ல. ஆனா 28 வயசுக்கு அப்புறம் 35 வயசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சிறப்பா இருக்கும். உங்களுக்கான புதிய அடையாளத்த உருவாக்கிரும். 35 வயசுக்கு பின்னாடி ரொம்ப நிலையான வளர்ச்சி. பெரிய பெரிய பதவிகள் வரும். பெரிய பெரிய மரியாதை பொறுப்புகள்லாம் தேடிட்டு வரும். உங்க வாழ்க்கையே நல்லா வெளிச்சமா மாறிடும். நிரந்தரமான வெற்றி 35 வயசுக்கு பின்னாடி. நிரந்தரமான சந்தோஷம் 40 வயதுக்கு பிறகு. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் கஷ்டப்படணுமா? அப்படின்னாக்கா வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் சோதனை கொடுத்து, சோதனை கொடுத்து படிப்படியா முன்னேறுற மாரி இருக்கும். 35 வயசுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க என்ன இலக்க வச்சீங்களோ, அது வந்து சீக்கிரமா அடையக்கூடிய நேரம்னு நான் சொல்றேன். இதுல தனுசு ராசி ஆண்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? சுயமரியாதை மிகுந்தவங்க நீங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, தன்னுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துச்சு, தலையே போனாலும் போங்கடா அப்படின்ட்டு வரக்கூடிய ஆட்கள்னாக்க தனுசு. ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவங்க தான். அதாவது உண்மைக்கும், நேர்மைக்கும் கட்டுப்பட்டு தான் செய்யக்கூடிய வேலை கரெக்ட்டா தப்பாங்கிறத ஒவ்வொரு நொடியும் இவங்கள தங்கள தாங்களே மானிட்டர் பண்ணிட்டு வாழக்கூடியவங்க. ஸோ இவங்கள யாராவது குத்தம் குறைகள் சொல்றாங்க, கொஞ்சம் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, இல்ல ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல என்ன இருக்கு? நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் படிப்படியா முன்னேறிட்டு இருக்கேன். என்னுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது வகையில நீங்க உதவியா இருக்கீங்களா? என்னுடைய வளர்ச்சிய பார்த்து ஏன் இந்த மாரி ஏளனம் பேசுறீங்க அப்படின்னு நமக்கு கோவம் வரும் இல்லையா? உங்க பக்கம் நியாயம் இருக்கு. அதேபோல ஒருத்தர கூட நீங்க அடிமையா நினைக்க மாட்டீங்க. அடிமையா இருக்கவும் நினைக்க மாட்டீங்க. மனசுல பெரிய கனவ சுமந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா, வெளியில பார்க்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க. நீங்க சாதிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க யோசிப்பான். "அடப்பாவி! பூனை மாரி இருந்தவன் இவ்ளோ பெரிய வேல பார்த்துருக்கானா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பையனா அவ்ளோ பெரிய வேல பார்த்துருக்கானா? அந்த வேல கிடைச்சிருக்கா? அவ்ளோ சம்பாதிக்கிறானா?" இப்படி மத்தவங்க வியப்பா பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் வரும். மனதுல பெரிய கனவுன்னு சொல்லியாச்சு. அத போராடி தானே வெற்றி கொள்ளணும். அப்பதானே உங்களுக்கு அந்த கனவு நனவாகுறப்ப பெருசா தெரியும். அதை பார்க்கக்கூடிய மத்தவங்களுக்கும் கனவு வந்து பெருசா தெரியும். ஸோ அப்படிதான். போராட்டம் அப்படின்னாக்கா வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் உங்கள பார்த்து உலகமே, "இவரா? நிஜமாவா?" அப்படின்னு வியக்கக்கூடிய நாள் கூடிய விரைவில வரப்போகுது. இதை அடுத்து தனுசு ராசி பெண்கள். சுயசார்பு, தன்னம்பிக்கை, ஆன்மீக உணர்வு அதிகம். ஆண்டவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. மனசு ரொம்ப மென்மையானது. தீர்க்கமான முடிவெடுப்பாங்க. தீர்மானத்திலயும் வலிமையானவங்க. காதல் உண்மைய தேடக்கூடியவங்க. இவங்களுக்குன்னு ஒரு நாள் அப்படிங்கிறது அர்த்தமுள்ள உறவு கிடைக்கும். ரொம்ப உண்மையான கூடியவங்களுக்கு உண்மையான ஒரு உறவு கண்டிப்பா வரப்போகுது. வாழ்க்கையில 30க்கு பிறகுதாங்க. உங்களுக்கு வந்து பெரிய ஒரு புது உயரம் வரும். சந்தோஷமான வாழ்க்கை அமையும்.
தனுசு ராசி ஆண்கள விட பெண்களுடைய இலக்கு ரொம்ப பெருசு. பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆசைன்னா பேராசை கிடையாதுங்கள. பெருமைய சேர்க்கக்கூடிய ஆசையா இருக்கும். தன்னுடைய பரம்பரைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரும் பெருமைய சேர்க்கணுன்ற முயற்சியில இருப்பீங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா தனுசு ராசிய பத்தி? இவங்கள கொண்டு போய் நீங்க எங்க விட்டாலும் சரி, தன்னுடைய இலக்கை நோக்கி தான் நீந்திக்கிட்டு இருப்பாங்க. இது இல்லன்னு மறுக்க முடியுமா? தூக்கத்திலேயும் ஒரு கனவு இருக்கும். இது நம்ம இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அந்த மாதிரி. அதேபோல நீங்க வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கணும்னாக்க செய்ய வேண்டிய விஷயம் சொல்றேன். மனநிலை. மாற்றமின்றி நம்பிக்கை வைங்க. ஒண்ணு நீங்க முடிவு பண்ணிட்டா அது வந்து கரெக்ட்டா இருக்குங்க. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒத்துக்கணும். சரிங்களா? மாத்திக்காதீங்க. யாரு என்ன சொல்ல என் சூழ்நிலையே மாறுனாலும் சரி. அதே மாதிரி ஜோதிடம் மட்டும் இல்ல. செயல் நம்பிக்கையோட இணைஞ்சிருங்க. கடவுள் நமக்கு துணை வரும். ஓகேவா? என்னுடைய செயல்பாடு உண்மையா நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு சேர்ந்து வரும். அதேபோல ஆன்மீகத்துல தர்மம், தன்னலமற்ற உதவி. இதெல்லாம் வந்து நீங்க எப்பவும் செய்றவங்க தான். அது தொடர்ந்து செய்யுங்கங்கிறேன். ஓகேங்களா? கோயில் கொல்லாம் போறது, தானம் தர்மம் பண்றது, தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்குலாம் உதவி பண்றது, தன்னால முடிஞ்ச உதவிகள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அத தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. செய்யவே கூடாது. திடீர்னு முடிவெடுக்கிறது. தனுசுக்கு ஆகாது. கோபத்துல பேசுறது. அதே மாரி முடிஞ்சு போன விஷயம். பழைய விஷயத்த, பழைய கஷ்டங்கள நெனச்சு நெனச்சு வருத்தப்படுறது. இதெல்லாம் வந்து மனசு உடைஞ்சு போகக்கூடிய நேரம் இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். நமக்கு செய்ய வேண்டிய வேலை நெறைய இருக்கு. அத நெனச்சு என்ன வரப்போது? முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான். திரும்ப மாற போறதில்ல. சோ அது நமக்கு வேண்டாம். இது எடுத்து தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. என்னன்னைக்கும். தனுசுனாவே தன்னம்பிக்கை தான். அதை இழக்கக்கூடாது. உங்கள காப்பாத்தக்கூடிய நல்ல குணங்க சொல்றேன். நேர்மை, கருணை, மன உறுதி, பக்தி, நம்பிக்கை. இந்த 5 குணங்கள கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய கவசமா வந்து நிக்கும். நீங்க எத்தன முறை விழுந்தாலும் சரிங்க. அத்தனை முறையும் எழுந்து நிற்க தகுதியானவர்களே. வாழ்க்கை தாமதமா மலரக்கூடிய பூங்க உங்களுக்கு. ஆனா மனம் அப்படிங்கிறது அழியவே அழியாது. இதுதான் உங்க வாழ்க்கையுடைய மொத்த அர்த்தம் ஒளிஞ்சிருக்கக்கூடிய வரிகள். திரும்ப சொல்றேன். சட்டு சட்டுன்னு பூக்குற பூக்கெல்லாம் உதிர்ந்து போயிடும். வாசனை கூட அவ்வளவா நிலைக்காது. ஆனா மெதுவா மலர்ந்து வாசனை நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய பூங்க நீங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில நிக்கலையே! அதுக்கு காரணம் என்னவோ? உதவி செய்யக்கூடிய மனம் அதிகம். பணத்த வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல தான் வந்து செலவழிக்கிறீங்க. குடும்பத்துக்கு குடும்பத்துல இருக்கவங்க கடமைக்கு செய்றீங்க. அன்பினால செலவு பண்றீங்க. உற்றார் உறவுக்காரங்களுக்கு செலவு பண்றது, நண்பர்களுக்கு குடுக்குறது, இப்படி பணத்த வந்துட்டு எண்ணி பார்க்காம செலவு செய்யறதுனால, பணம் கையில தங்கல. விஷயம். இதெல்லாம் நன்மைகள் வந்து சேரும். ஆனா, இதனாலயும் பணம் கையில தங்காது. பெரிய கனவு, பெரிய செலவு. உங்களுடைய திட்டம் பெருசு. அதனால சிறிய சேமிப்புல மனநிறைவு இல்ல. நீங்க பெருசா செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்காக பணம் வந்து ஓடுது. பணத்த விட தர்மம் தான் மேலா இருக்கு அப்படிங்கிற மனசு உங்களுக்கு. அதனால தான தர்மத்த வந்து அதிகமா பண்றீங்க. குருவுடைய தாக்கத்தினால பணத்த வந்து பொருள் அல்ல, ஒரு கருவின்னு பார்க்குறீங்க. இதனால பணம் வந்து உங்ககிட்ட தங்க மாட்டேங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருது போது. இப்படியே வந்து தண்ணி மாரி ஓடிக்கிட்டே இருக்கு. செலவு வந்து தண்ணி மாரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் எப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான நிலைய அடைவீங்க பொருளாதாரத்துல? 20 டூ 28 சோதனை காலங்க. பணம் வரலாம். ஆனா செலவு கூடும். 28ல 35 வயசு இருக்கீங்கனாக்கா, நல்ல வளர்ச்சி காலம். உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில்ல மாற்றம் வரும். நிலையான வருமானம் அமையும். 35 டூ 42ல தான் நிலைச்சு நிக்கக்கூடிய காலம். சேமிப்பு உருவாகும். வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து, பத்துன்னு எல்லாம் சேரும். 42க்கு பின்னாடி சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறப்பான வாழ்க்கை அமையும். நிலையான வருமானம், மனசுக்கு நிம்மதி, மதிப்பு, மரியாதை எல்லாமே மேம்படும். வாழ்க்கை சௌபாக்கியம் எப்பன்னா, தனுசு ராசிகளுக்கு தாமதமான மலர். சிறு வயதுல போராட்டம், நடு வயதுல நிலை பெறுவீங்க. முதிய வயதுல மகிழ்ச்சிய அனுபவிக்க போறீங்க. எப்பப்பா நான் நல்லா இருப்பேன். தெளிவா சொல்லு. இந்த கஷ்டப்படுறது, இந்த 1 நாள் சந்தோஷம், 2 நாள் சந்தோஷம் இதெல்லாம் எனக்கு வேணாம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40க்கு பின்னாடி அந்த நேரத்துல இருந்து உங்க வாழ்க்கை அழகா மாறும், நிம்மதியா மாறும், பெருமை சேர்க்கும், எதுக்கும் குறைவு இருக்காது. இதோட பணம் உங்க கையில நிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் சேர்க்கக்கூடிய வழிகள சொல்றேன். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது. மஞ்சள் வஸ்திரத்த உடுத்திக்கிறது, மஞ்சள் வஸ்திரம் மற்றும் கடலை பருப்ப தானம் கொடுக்கிறது. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது, குரு பகவானுடைய கோயிலுக்கு போறது, ஆலங்குடி, திருச்செந்தூர் குரு சன்னதி, அதேபோல ஐயப்பன் கோயில் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மஞ்சள் புஷ்பம்,
பெண்கள் வந்து சூடிக்கலாம். மஞ்சள் நிற உடைகளை உடுத்திக்கலாம். நெத்தியில மஞ்சள வந்து திருநீர் போல இட்டுக்கொள்வது சிறப்பு. உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் அனுதினமும் தேவை. அனுதினமும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அல்லது ஓம் பிரகஸ்பதியே போற்றி போற்றி 108 முறை சொல்லுங்க. வெள்ளிக்கிழமையில பால், உணவு, புத்தகம் இதெல்லாம் தானம் குடுக்கிறது இன்னும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைலாம் குடுக்கக்கூடாதும்மா. கையில கூடிய லட்சுமி போயிடும். அப்படிலாம் கிடையாது. தானம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதாரத்துல நல்லா வளர்ச்சி பெறும். மகாலட்சுமி தாயாரும் சந்தோஷப்படுவாங்க. உலகத்த வளர்த்துக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? சேமிக்கிற பழக்கத்த வச்சுக்கணும். என்ன தொழில் செய்ய போறீங்களோ தேர்வு பண்ணிக்கோ. சுய தொழில் பண்ணுங்க. சிறப்பா வருவீங்க. நீங்க தொடங்கக்கூடிய தொழிலா இருக்கணும். மத்தவன் சொன்னா, அவனுக்கு வெற்றி அடைஞ்சுச்சு. அந்த தொழில் நான் பண்றேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்களா தொடங்கக்கூடிய தொழில் உங்களுடைய சொந்த முயற்சியில, உங்க சொந்த தேடல்ல இருக்கணும். கொஞ்சம் தாமதப்படும். ஆனா வெற்றி நிலையா இருக்கும். அப்படி வரும். தொழில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கல்வி, போதனை, துறவறம், ஆலோசனை, தொழில்நுட்பம், வெளிநாட்டுத்துறை, ஆன்மீக கலை, பத்திரிக்கை இது போன்ற துறைகள் உங்களுக்கு நல்ல பணம் குடுக்கும். அதேபோல தினமும் கொஞ்சமாவது ஒரு ரூ. 10 சேமிக்க பழக்கம் வச்சுக்கோங்க. குரு வந்து நிலையான சேமிப்புக்கு சாத்தியம் குடுக்கணும் அப்படின்னாக்க, நீங்க முயற்சி பண்ணணும். அதேபோல தனுசு ராசிக்கு பணம் வர்றது ஒரு பயணம் தான். செல்வந்தரா ஆகுறப்போ, அது வெறும் பணம் அல்ல. அது அனுபவத்தால நீங்க கட்டிய கோட்டை, கட்டிய செல்வம்ங்கிறத புரிய வச்சுரும். இப்ப வந்து எந்த வயதுல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்துக்கோங்க. 35க்கு மேலலாம் சௌபாக்கியமா இருப்பீங்க. நிலையான வாழ்க்கை இருக்கும். நிம்மதி அடைவீங்க. பணம் தங்கும். மத்தவங்களுக்கு கொஞ்சம் செலவும் பண்ணுவீங்க. அதுக்கான பலன் உண்டு இல்லையா? எப்பவுமே தனுசு ராசி வந்து கட்டி போட முடியாது. எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஆட்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லவங்க நீங்க. உண்மை, நேர்மை, நியாயம், நம்பிக்கை இதெல்லாம் காப்பாத்தக்கூடிய ராசி தனுசு ராசி. இவருடைய நோக்கமே மத்தவங்க நல்லா இருக்கணும். சாதாரண வாழ்க்கை இல்ல இவங்களது. மத்தவங்களுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய வாழ்க்கை. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? பல வருட அனுபவங்கள 10 நிமிஷத்துல சொல்லிக் குடுத்துருவாங்க. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும். மத்தவங்க வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த ராசியா வேணா இருந்துட்டு போட்டும். தனுசு ராசியுடைய வாழ்க்கை அனுபவத்த ஒருத்தவங்க பாடமா எடுத்துக்கிட்டாலே போதும். சிறப்பா வெற்றி அடைஞ்சிடலாம். இது வந்து இல்லன்னு மறுக்க முடியாது தனுசு ராசிக்காரங்க. ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுடைய நலனுக்காக பாட வைக்கக்கூடியவங்க. தன்னுடைய நலனை கூட தியாகம் செய்ய துணிஞ்சவங்க. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு. பொய் சொல்லக்கூடாது. உண்மையா இருந்தா சரி. உயிரையும் குடுப்பாங்க. மனசு பெருசு. ஆனா, நான் வந்து பாத்தீங்கன்னாக்க, நல்லவன், வல்லவன்லாம் வெளில காட்டிக்க மாட்டாங்க. அந்த பப்ளிசிட்டி புடிக்காது. கோடி ரூபானாலும் கூட தூக்கி குடுத்துட்டு அப்டி போற ஆள் இருக்கிறதுல. வெளில சொல்லாதப்பன்னு போயிட்டே இருப்பாங்க. பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வெளிய ரூடா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள குழந்த மனசு. நல்லவங்க இவங்க. ஆனா, அந்த உலகம் இவங்கள புரிஞ்சுக்கல. உலகத்த இவங்க புரிஞ்சுக்கல. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இவங்க கஷ்டத்துக்கும், தடைக்கும், தாமதத்துக்கும், தோல்விக்கும் காரணமா வந்து இவங்க உலகத்த புரிஞ்சுக்கல. சூழ்ச்சி உலகம். உண்மையா இருக்காங்க. வெளிப்படையா இருக்காங்க. தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. எப்படி சக்சஸ் ஆக முடியும்? ஏதாவது ஒரு வகையில கெடுத்து விடுறான். எல்லாருக்கும் நம்ம புடிச்ச மாரி வாழ முடியாது இல்லையா? சின்ன வயசுலேருந்து மன அழுத்தம், பொறுப்பு அதிகம். தங்கள யாருமே சரியா புரிஞ்சுக்கலன்ற ஒரு உணர்வு வேற அழுத்திக்கிட்டே இருக்கு. பல தடைகள், தடைப்பட்ட கனவுகள், இது எல்லாமே அந்தரங்க வலியா இருக்கு. ஆனா, இது எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்து உங்கள வலிமையாக்கக்கூடிய பயிற்சியாவும் இருக்கு. கஷ்டம், தண்டனை அல்ல, தயாரிப்பு. தனுசு வந்து தயாராகிட்டு இருக்கு. அதேபோல ஏன் மத்தவங்க நல்லா இருக்காங்க? நான் ஏன் நல்லா இல்ல? இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா? நீங்க ஒரு பெரிய வேலைய செய்யறதுக்காக பொறந்தவங்க. மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னாக்கா, அவன் சின்ன சின்ன வேலைய செஞ்சுட்டு, செய்யாம கூட மத்தவங்களுடைய உழைப்புல சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. உங்களோட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்ல. நீங்க கத்துக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது, மத்தவங்கள வழிநடத்தக்கூடிய அனுபவம். சோ, கொஞ்சம் போராடி தானே ஆகணும். யுபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னாக்க, சாதாரண குரூப் 4ம் யுபிஎஸ்சி நான் கம்பேர் பண்ண முடியுமா? இப்ப பெருசாயிருச்சு. அதுக்கு அதுக்குள்ள வரல. கடைநிலை ஊழியராவறதுக்கும், ஒரு மாவட்டத்த கட்டி காப்பதற்கான கடினமான உழைப்பு மாறுபடுது இல்லையா? அப்படிதான். நீங்க ஒருத்தன் சந்தோஷமா இருக்கானாக்கா, அவன் சின்ன வேலைக்கு பாட வைக்கிறான். நீங்க பெரிய வேலை. நீங்க ஆளணும்னு நெனைக்கிறீங்க. அத புரிஞ்சுக்கோங்க. குரு உங்களுக்கு வந்து தாமதமான, ஆனா உறுதியான வரத்த கொடுப்பாரு. இங்க அத பத்தி நான் குறை சொல்ல முடியாது. மத்தவங்களுக்கு விரைவான வெற்றி உங்களுக்கு தற்காலிகமா இருக்கு. உங்களுக்கு தாமதமான வெற்றி நிலையானதா இருக்கு. மரம் உயரமா வளரணும்னா, அதனுடைய வேர் வந்து ஆழமா போகணும். இதுதான் உங்க வாழ்க்கையின் ரகசியம். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கஷ்டப்படுறப்பலாம் இது வந்து பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்காரர்கள் வந்து வேர் தான்பா. இப்ப நீங்க ஆழமா போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் உயருவீங்க பாருங்க. அழகா, நிம்மதியா, மரியாதையோட, கம்பீரமா அப்படி ஒரு வாழ்க்கை வரப்போகுது. நீங்க இத்தன நாள் வரைக்கும் போராடிய கண்ணீர் எல்லாமே மறைய போகுது. கடைசியில வெற்றி உங்களுக்கு ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது. வேற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த உலகம் யாரெல்லாம் நல்லவன், வல்லவன் சொல்லுதோ, சிரிக்குதோ, ஆட்டம் போடுதோ, சுலபமா எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சிடுறாங்கன்னு நினைக்குதோ,
உண்மையா நல்லவன் அவன் தான்டா அப்படின்னு பேசுதோ, அவங்க நல்லவர்கள் கிடையாது. தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் தான் நல்லவங்க. நீங்க நல்லவங்க. ஃபர்ஸ்ட் அத நீங்க நம்புங்க. அன்புக்காக, தியாகத்துக்காக வாழக்கூடியவங்க. உண்மைக்காக தனிமையில நிக்கக்கூடியவங்க. அந்த நெஞ்சு இருக்கு பாத்தியா? அது வாழ்நாள் முழுக்க உங்கள காப்பாத்தும். நல்ல மனசு. நினைவுல வச்சுக்க வேண்டிய 3 வரி சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த கஷ்டம் உன்ன அழிக்க வரல. உங்கள உயர்த்த வந்திருக்கு. உன் வாழ்க்கை தாமதமான பூக்கூடிய மலர் போல. அதோடைய மனம்ங்கிறது உலகம் முழுவதும் பரவ போகுது. உன் மனசு சுத்தம். அதனால நீ தான் கடவுள். உன்னை கடவுள் வந்து பெரிய விஷயத்த சாதிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்து பிறக்க வச்சிருக்கு. அதனால அது வந்து ஈஸியா கிடைச்சிராது. எல்லாருக்கும் கிடைச்சிராது. உங்க வாழ்க்கை பாதியே வந்து பாத்தீங்கன்னாக்க, பல ஆற்றங்கள் ஒளிந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. ஒரு பிரம்மாண்டமான முடிவு வேணும் இல்லையா? உன்னுடைய பயணம் அப்படிங்கிறது மெதுவா ஆரம்பிச்சு பிரம்மாண்டமா முடிய போகுது. ஓகேங்களா? இதுல வெளிநாட்டுக்கு யோகம் இருக்கா? கண்டிப்பா வெளிநாட்டு யோகம் இருக்கா? அதிர்ஷ்டம் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. படிப்புக்காகவோ, வேலைக்காகவோ, தொழிலுக்காகவோ. வெளிநாடு செல்வம்ங்கிறது உங்களுக்கு அத்தியாயம். அங்க ஒரு திருப்பம் வரும். புரியுதுங்களா? அதேபோல வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 35 டூ 42க்கு மேல. நீங்களே சொந்தமா வீடு கட்டுவீங்க, சொந்தமா வீடு வாங்குவீங்க. பலருக்கு தாமதமான வீடு. இதுல வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சு, வீட்டு வேலை முடியல அப்படின்னாக்க, இப்ப ஆரம்பிச்சு நிலையான வீடு அமையும். உங்களுக்குன்னு ஒரு வீடுங்கிறது எழுதப்பட்ட விதி. வாழ்க்கை முழுக்க அமைதியை சேர்க்கக்கூடிய ஒரு அழகான வீடு அமையும். திருமணத்த பொறுத்தவரைக்கும், திருமணம் தடைப்பட்டிருக்கு. சரியான வாழ்க்கை துணை அமையலன்னு சொல்றவங்களுக்கு, ஆண்களுக்கு 28 டூ 34. நிதானமா நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். பெண்களா இருந்தீங்கன்னாக்க 25 டூ 31. பொறுப்பான, நம்பகமான ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களை நிலைநிறுத்தக்கூடிய வகையில இருப்பாங்க. முதல்ல கொஞ்சம் சண்டை போடுவாங்க. அப்புறம் உங்கள நல்லா புரிஞ்சுகிட்டு, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையான பந்தமா இருப்பாங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் குழந்தை பாக்கியம். திருமணம் ஆன தேதியிலிருந்து 1 வருஷத்துலருந்து 3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு பயப்படவே வேணாம். 3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உறுதியா இருக்கு. சரிங்களா? உங்க குழந்தை வந்து புத்திசாலி, ஆன்மீக உணர்வோட, வெளிநாட்டு தொடர்புடைய குழந்தையா பொறக்கும். வெளிநாட்டுக்குலாம் வேலைக்கு போகும். ஒருவேளை நீங்க ஃப்ளைட்லாம் ஏறி பழக்கம் இல்ல அப்டின்னாக்கா, உங்கள கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு புத்திசாலி குழந்தையா வரும். பறந்து பறந்து போய் வேல பார்க்கும். படிக்க போகும். சிறப்பான வாழ்க்கைய அமையக்கூடிய நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய கர்ம பலன்கள் எல்லாமே உங்க குழந்தைக்கு கிடைக்கும். எப்பப்பா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்? 33 வயசுக்கு பின்னாடி. உலகத்துல எப்ப நல்லா இருப்பேன்? 35க்கு பின்னாடி. முழுமையான நிம்மதி, பெருமள எனக்கு எப்ப வந்து சேரும்? நல்லா சொத்து பத்து, செல்வம், செழிப்போட நான் எப்ப இருப்பேன்? 42க்கு பின்னாடி. வாழ்க்கை மாறாத அமைதியோட, செல்வத்தோட, மரியாதையோட, ஆன்மீக ரீதியா, கோயில், குளம்னு சொல்லி போயிட்டு அப்படியே ஜாலியா சுத்துற மாதிரி, நிறைவான வாழ்க்கை 42க்கு பின்னாடி உறுதி. இது எல்லாமே நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய சிறப்பான வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, ஐயப்பன் சுவாமி வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தினமும் ஓம் ப்ரீம் பிரகஸ்பதியே நமக. இல்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி 108 முறை கைகளால் எழுதுங்க. இல்ல சொல்லுங்க. சிறப்பு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முடிவா சொல்றேன். தாமதமா நீங்க வளர்ந்தாலும் நிம்மதி அடையக்கூடிய அளவுக்கு, மத்தவங்க அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை, நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு வாழ்க்கை அமையும். உலகம் உங்கள மதிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை வரலாற மத்தவங்க பாடமா எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு பெருமை மிகுந்தவங்களாக நீங்க மாறப் போறீங்க. சும்மா மத்தவங்க போல வந்தேன், போனேன்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு மத்தவங்களுக்கு வழிகாட்டுதலா இருக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்குலாம் ட்ரை பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குங்க. பகிரங்கமா பேசக்கூடிய நீங்க, நேர்மையா முடிவெடுக்கக்கூடிய நீங்க, சிறப்பா வேலை பார்ப்பீங்க. கடமை உணர்வு அதிகம் கொண்டவங்க. அரசு மதிப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? சட்டம், கல்வி, நிர்வாகம், போலீஸ், அரசியல், ஆலோசனை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயும் உங்களுக்கு அமைப்பு இருக்கு. தனுசு ராசிக்குலாம் இந்த வேலை தான் நிர்ணயம்லாம் பண்ண முடியாது. தனுசு ராசி விவசாயமும் சிறப்பா பண்ணும். மண், விதை, வளர்ச்சின்னு எல்லா சக்தியும் கூடியவங்க. குரு ராசி அப்படிங்கிறதுனால விவசாயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழிலாவும் இருக்கு. பசுமை தொழில், ஆர்கானிக், மாடர்ன் அக்ரிகல்ச்சர், நாட்டு மருந்து, மரம் நடுறது இதெல்லாம் நல்லா செட் ஆகும். நிலம் அப்படின்னாவே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது. அரசியலா? தர்மம் பேசக்கூடிய அரசியல்வாதி. அந்த பொய் பித்தலாட்டம் பேசி சம்பாதிக்கிற அரசியல்வாதிலாம் கிடையாது. ஆரம்பத்துல கொஞ்சம் எதிர்ப்பு. ஏன்னா உண்மைய பேசுறீங்க. பின்னாடி பெரும் ஆதரவு வரும். மக்கள் நம்பிக்கை உங்களுக்கு மெதுவா கிடைக்கும். ஆனா ஒரு முறை கிடைச்சிட்டா அது வந்து நிரந்தரமா இருக்கும். உண்மை, நேர்மை, நேரடி பேச்சு உங்களுடைய ஆயுதம். அரசியல்லாம் இருந்தீங்கன்னாக்கா 40க்கு பின்னாலாம் மிக சிறப்பா இருக்கும். பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் வரும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உங்கள தேடிட்டு வருவாங்க. நீங்களே பெரிய தலைவர் தான். பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் 2025 டூ 26 பெரும் பணம் வந்து சேரும். கடன் குறையும். புதிய வாய்ப்புகள் தொறக்கும்.
27ல பெரிய தொழில், வேலையில்லா மாற்றம், புதிய வளர்ச்சி ஆரம்பம். 28, 29 அதாவது 2028, 29ங்க. சேமிப்பு அதிகமாகும். வீடு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் சாத்தியம். 2030ல பணநிலைலாம் உறுதியா இருக்கும். நிம்மதியான வருஷமா மாறும் அது உங்களுக்கு. வீடு குடும்பத்த பொறுத்தவரைக்கும் 35 வயசுக்கு முன்னாடி வீடு கட்டுவீங்க, சொந்தமா வீடு வாங்குவீங்க. குடும்ப உறவுகள்லாம் 2027லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 2030ங்க முழுமையான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க பெறுவீங்க. என்னம்மா திரும்ப திரும்ப நிம்மதி எது? அதாங்க மனுஷனுக்கு உறுதி. திருமணம் கண்டிப்பா நல்ல வாழ்க்கை துணை அமையும். குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா அமையும். அட போங்கப்பா! இனிமே உங்கள யாராலயும் எதுவும் பண்ண முடியாது. வில்லி அம்பியும் கொண்டவங்களுக்கு, குருவுடைய ஆதாரம் கொண்டவங்களுக்கு, தர்மம், கல்வி, பணம், குடும்பம், ஆன்மீகம் இதெல்லாம் ஒரே பார்வையில கொண்டவங்களுக்கு, பார்க்கிறவன் எல்லாரும் ஆசைப்படுறான். உன்ன மாரி இருக்க முடியலன்னு. பார்க்கிறவன் எல்லாரும் பொறாமப்படுறான். உன்ன மாரி வாழ்க்கை நமக்கு அமையலையேன்னு. எவ்ளோ கீழ விழுந்தாலும் எழுந்தெழுந்து நிக்கிறான்ப்பா! அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு துல்லியமான வாழ்க்கையை வாழக்கூடிய, அதாவது பூலோகத்திலே தேவர்களுக்கு நிகரான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த தேவர்களே சில சமயம் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த தப்புகின்ற வரக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க. சிறு வயதிலிருந்து உழைத்து, உழைத்து ஓடாக போயி, தன்னுடைய வளர்ச்சிக்கும், தன்னை சார்ந்தவருடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய தனுசு ராசி. போதும்பா ஓடுனது உழைச்சது. இனி உனக்கு வெற்றி பாதை தொறந்துருச்சு. அதாவது இது நாள் வரைக்கும் தனுசு ராசி பட்ட கஷ்டங்கள் எல்லாமே, ஒரு நாட்டை விட்டு அரசன் எப்படி எதிரி நாடுகளை வெற்றி கொள்கிறானோ, அப்ப கஷ்டப்பட்டு தானே அத வெற்றி கொள்ள முடியும். ஒரு நாட்ட அடக்கி ஆளணும்னாக்கா கஷ்டப்படணும் இல்லையா? அப்படி கஷ்டப்பட்டு நாடு திரும்பி வெற்றி வகை சூடிக்கொண்டு வரக்கூடிய அரசன் போல தான் தனுசுடைய வாழ்க்கை. பட்ட கஷ்டம்லாம் பலன் கொடுக்க போகுது. நீ நட்ட விதையெல்லாம் மரமாகி, பழமாகி உங்களுக்கு பலன் தரப்போகுது. சிறப்பா இருக்க போறீங்க. வெற்றி உங்க பக்கம் தான். வாழ்க வளமுடன்.